நமசிவாய. ஓம் சாந்தி. இறைவன், ஆன்மா, இயற்கை என்ற 3 முக்கிய பொருட்களை மையமாக வைத்து வரும் ஆன்மீக கருத்துக்களில் முதலாவதாக இறைவனை பற்றிய விளக்கங்களை பார்ப்போமேயானால், ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 8 வரும் 9வது ஸ்லோகன். கவிம் பிராணம் அனுசாசித்தாரம் அனோரணியாம்சம் அனுஸ்மரேத்திய சர்வஸ்ய தாத்தாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமசம் பரஸ்தாத் என்றிருக்கிறது. இதன் பொருளுரை என்னவென்றால், பரமபுருஷராகிய பரமாத்மா எல்லாம் அறிந்தவராகவும் எல்லோருக்கும் மூர்த்தவராகவும் பரம அதிகாரியாகவும் எல்லாவற்றையும் காப்பவராகவும் எல்லாவிதமான ஜட இயற்கை ஆய்வுகளுக்கு அப்பாற்பட்டவராகவும் மனித சிந்தனைக்கு எட்டாதவராகவும் எப்பொழுதுமே உன்னதமான ஒளியை பரப்பக்கூடிய, அணுவை காட்டில் மிகச்சிறிய, அதே சமயத்தில் சூரியன் போல் பிரகாசித்து பரம்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபிதாவை ஒரு ஆத்மா நினைவு செய்ய வேண்டும் அல்லது தியானிக்க வேண்டும் என்றிருக்கிறது. என்றால் இந்த கருத்துக்களுக்கு ஏற்ப நம்முடைய ஆத்மாவை எப்படி சிவபிதாவோடு சங்கமிக்க செய்து மனித வாழ்க்கைக்கு தேவையான சுகம், அமைதி, ஆரோக்கியத்தை பெறுவது என்ற கருத்துக்களில் முதலாவதாக 5 தத்துவங்களால் ஆன இயற்கையை பயன்படுத்தும் பயனாளிகளாகிய உயிரினங்களில் மனித இனம் மேலானது. 2, 5 புலன்கள் சேகரித்த வெளி உலக செய்திகளுக்கு ஏற்ப எண்ணங்களை எண்ணக்கூடிய மனம் புலன்களை காட்டிலும் மேலானது. 3, எண்ணங்களை சீரமைக்கும் அறிவு மனதை காட்டிலும் மேலானது. 4, அணு உருவில் சுயமாய் ஒளிரும் ஆத்மா உடல், மனம், அறிவு இம்மூன்றின் அதிகாரியாக இரு புருவ மத்தியில் இருக்கின்றது. 5, அணு உருவில் சூரியனைப் போல் பிரகாசித்து பரம்தாமத்தில் இருக்கும் சிவ பரமாத்மா ஆத்மாவாகிய எனது தந்தை. 6, தெய்வீக புத்தியின் மூலம் யாத்திரை செய்து இம்மண்ணுலகம் நவகோள்களால் ஆகிய விண்ணுலகம் அடுத்துள்ள ஒளி உலகை அடுத்திருக்கும் ஆத்மலோகத்தில் சிவபிதாவோடு பொருந்தி சுகம், அமைதி, ஆரோக்கியம், ஆஸ்தியை பெற சங்கமிக்கின்றேன். 7, இத்தகைய நினைவு யாத்திரையால் ஆத்மாவாகிய என்னுள் அளவற்ற சுகம், அமைதி, ஆரோக்கியத்திற்கான சக்திகள் ஆத்மாவாகிய ஒன்றில் நிரம்புவதை சிவபிதாவுடனான சர்வ சம்பந்தங்களால் கிடைக்கும் சகலவிதமான பிராப்தி சுரூபமாக மாறுவதை ஆத்மாவாகிய நான் அனுபவம் செய்கின்றேன். இப்படித்தான் கீதையை படித்த நான் ஆத்மாவாகிய எனது உயிரை பரமாத்மாவோடு தெய்வீக புத்தியின் மூலம் இணைத்து இந்த தியான முறையை பயின்று வருகிறேன். இந்த முறையை தங்களுக்கும் பகிர்ந்து
நீங்களும் இதை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று நல்ல விருப்பம் கொண்டு முடிக்கிறேன். நமசிவாய. ஓம் சாந்தி.